பழைய ஜெய்சங்கர் புதையலை தேடி போவார்ல, அதே மாதிரி தங்க புதையலை தேடி போற மாதிரி கதையை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கடைசியில ட்விஸ்ட் கொன்னுட்டேன். விக்ரம்னாலே மாஸ்டா, மாஸ்னா விக்ரம் தான். விக்ரம்னாலே மாஸ்டா, மாஸ்னா விக்ரம் தான். மாஸ் விக்ரம் எப்படி நடிச்சிருக்காரு? செம்ம மாசா படம் என்ன கதை ஆக்சுவலா? பூரா அடிமேல் அடிமையா இருக்கு. ஒரு தப்பிக்கிறதுக்குரிய வழி. பாட்டுலாம் எப்படி இருக்கு? செம்ம மாஸ். ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. வரலாற்று கதையெல்லாம் கிடையாது, இது அவங்களோட கற்பனை கதையா எடுத்திருக்காங்க. படம் எப்படி? படம் பார்க்கலாம். பழைய ஜெய்சங்கர் புதையலை தேடி போவார்ல, அதே மாதிரி தங்க புதையலை தேடி போற மாதிரி கதையை கொடுத்துருக்காங்க. ஆனா படம் வந்து சிறப்பா இல்ல, விக்ரம்க்கு உண்டான கதை இல்ல. விக்ரம் எப்படி? சிவி பிரகாஷ் குமாரை பாராட்டலாம். அவர் இல்லைன்னா அந்த படம் நிற்காது. மியூசிக் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர். படம் வேற மாதிரி ஃபைட் சீன் கூட தரமா இருக்கு. கடைசியில கிளைமேக்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சு. ஆனா தரமான ஃபைட் சீன் தரம். ஒவ்வொரு இன்டர்வல்ஸ் அப்புறம் படம் வேற மாதிரி பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. படம் எப்படி இருக்கு? வேற லெவல் சூப்பரா இருக்கு. இப்போ சூப்பர். பாட்டுலாம் எப்படி இருக்கு? பாட்டெலாம் சிவி பிரகாஷ் அதெல்லாம் இசையை மறைச்சி விட்டார். பிஜிஎம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க ப்ரோ. கதை என்ன கதை? கதை தங்க எடுக்கு. சொல்றேன். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த கதை வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாட்டுலாம் எப்படி இருக்கு? பாட்டு சூப்பரா இருந்துச்சு. மினிக்கு படம் படம் தம்முன்றது உண்மையில படம் வேற லெவல். என்ன சொல்றது, படத்தை பத்தி சொல்ல வார்த்தையில வச்சுக்கலாம். அந்த மாதிரி கடைசியில ட்விஸ்ட் கொன்னுட்டேன். ப்ரோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. விக்ரம்னாலே மாஸ்டா, மாஸ்னா விக்ரம் தான். ப்ரோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. விக்ரம்னாலே மாஸ்டா, மாஸ்னா விக்ரம் தான். தரமா செஞ்சு விட்டாரு அண்ணன். கடைசியில கிரெடிட் கார்டு சீன்லாம் மிரட்டி விட்டாரு அண்ணன். பாருங்க அண்ணன், எங்க ட்விஸ்டே வைக்க மாட்டாரு பார்த்தேன். படம் உண்மையிலே மிஸ்டீரியஸா இருந்துச்சு எல்லாமே. ஆனா கிரெடிட் கார்டு சம்பவம் பண்ணிட்டாரு. படம் என்ன ஆக்சுவலா என்ன கதை? என்ன கதைனா, அங்க நம்ம கன்னடா படத்துல கேஜிஎஃப் பார்த்திருக்கோம். இதுதான் உண்மையான கேஜிஎஃப். இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க கேஜிஎஃப். அதுதான் கதை. நல்லா இருந்துச்சுங்களா? தங்கலானுக்கு தங்க சுரங்கம் யாரெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மாதிரி. ஆமா, கேஜிஎஃப் மக்கள் விக்ரம் தான் கேஜிஎஃப் கண்டுபிடிக்கிறாரு. அவ்வளவுதான். பொதுவா வந்து பாரஜித்தோட கதைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், சமூகத்துக்கு ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கும். இது என்ன சொல்றது இந்த படத்துல? நிலங்கள் எங்கனால அவங்கவுங்க நிலங்கள், அவங்களுக்கு உரிமைப்பட்ட நிலங்கள் யாராலையும் இந்த மைசூர் மன்னர் அந்த மாதிரி வச்சிருப்பாங்களா, அவங்களால வச்சிருக்க முடியாது. அவங்கவுங்க நிலத்தை அவங்ககிட்டே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஓகே, அவங்கனால அவங்களுக்கு திருப்பி வர மாதிரி கடைசியில் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு கதையை. அதைத்தான் சொல்ல வந்திருக்காரு, அவ்வளவுதான் கதை. ஆனா பிரமிப்பா இருந்துச்சு உண்மையிலேயே. கூஸ்பம் நிறைய ஆச்சு. கையை பாருங்க, அங்க எந்திரிச்சு கூஸ்பம் சரியான கூஸ்பம் மிரட்டி விட்டார் அண்ணன்.